நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. இயற்கையிலேயே ரெண்டு தான் நம்மளை, இரவு பகல். பகல் இருக்கிறதுனால தான் இரவு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, இரவு இருக்கிறதுனால தான் பகல் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. 24 மணி நேரம் பகலாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கற்பனை, 24 மணி நேரம் இருட்டவே இல்லை. ஒரு 3 நாள் இருப்போம், ஆனால் 4ஆவது நாள் பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு. எப்போ தூக்கம் வருது என்னானே தெரியாது, எப்போ பசிக்குது, என்னடா பகல் 12 மணியா ராத்திரி 12 மணியா. அப்போ யாரை பார்த்தாலும் கோபம் வரும். ஒய்ஃப் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு வருவா, உனக்கு இப்போ மல்லிகைப்பூ ரொம்ப அவசியம், ஏன்டே மத்தியானம் 12 மணிக்கு. இது மத்தியானம் 12 மணி இல்லையா, ராத்திரி 12 மணி. யாருக்கு தெரியும், எப்பயுமே வெள்ளையாக இருக்கேன், நான் எப்படி ராத்திரின்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. 24 மணி நேரம் பகலாக இருந்தால் கூட நம்ம சமாளிச்சிடலாம். 24 மணி நேரம் இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கேன். 24 மணி நேரம் இருட்டு கிடச்சிச்சின்னா மனுஷன் கொஞ்சம் அக்கிரமமாக பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இல்லை. அதனால தான் இரவும் பகலும் கலந்து வந்திருக்கு. அதே மாதிரி உறவும் பகையும் ரெண்டும் இருக்கணும். பகைவர்கள் இருந்தால் தான் உறவினர்கள் மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. ஆனால் உறவினர்களை வந்து சந்தோஷமாக வச்சுருப்போம், பகைவர்களை கோவப்படுத்துவான். இந்த 2 பேரையும் சமாளிச்சிடலாம். யாரை தெரியுமா சமாளிக்க முடியாது? துரோகிகளை தான் சமாளிக்க முடியாது. பகைவர்கள் என்ன செய்வான்னு நமக்கு தெரியும், அவனை எப்படி டீல் பண்ணலாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உறவினர்கள் எப்படி இருப்பான்னு தெரியும், அவன்கிட்ட சந்தோஷமாக இருந்துடலாம். இந்த 2க்கு இடையில இருக்கான் பார்த்தியா துரோகி, உறவினர் மாதிரியே இருந்துக்கிட்டு பகைமையை மனசில் வச்சுருப்பான் பார், இவன் தான் உலகத்தில் ரொம்ப ஆபத்தான மனிதன். காரணம் என்னன்னா, உறவும் பகையும் ஒரு மனுஷனுக்கு தேவை. பகைவர்கள்னு ஒருத்தன் இருந்தால் தான் ஒருத்தனுக்கு வளர்ச்சி இருக்க முடியும். ஒரு பேக்கரி ஆரம்பித்தா பக்கத்தில் இன்னொருத்தன் பேக்கரி ஆரம்பிக்கணும், ஆரம்பித்தா தான் இந்த பேக்கரிக்கு வளர்ச்சி இருக்கான். அந்த ஒரு பேக்கரியே சோறு தின்னுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வளரவே மாட்டான். இன்னொரு பேக்கரி 3ஆவது பேக்கரி தொடங்கணும். மொதல் பேக்கரிக்காரனுக்கு ரொம்ப ஆத்திரம் வரும், இன்னும் நல்ல ரொட்டி சொல்லணும்டா, இன்னும் நல்ல பிஸ்கட்டை கொண்டு வரணும்டா, லைட்டை இன்னும் நல்லா போடணும்டா, டீயை இன்னும் அருமையாக போடணும்டான்னு நினப்பான். போட்டி வர வரத்தான் ஒரு மனிதனுக்கு வளர்ச்சி அதிகமாகும். அதனால் உறவும் பகையும் அதே மாதிரி பாருங்கள், நன்மையும் தீமையும். மனிதன் நன்மையும் தீமையும் கலந்தவன் தான். எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்காது நம்மளுக்கு வாழ்க்கையில். எல்லாம் தொட்டதெல்லாம் நல்லதாக நடந்துருச்சுன்னா அப்புறம் நல்லதுக்கு நமக்கு ஒரு மரியாதைலாம் போயிடும். எல்லா பஸ் பயணமும் சுகமாக இருந்துச்சுன்னா அந்த பஸ் பயணத்தை நம்ம மறக்காமல் இருப்போமா? இல்லை. ஒரு பஸ் பயணம் சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு பஸ்ஸில் நம்ம எதிர்பாராமல் ஒரு டிரைவர் வந்துடுவான். அவன் டிரைவருக்கே லாயக்கில்லாதவன், மாட்டு வண்டி கூட ஓட்டுறதுக்கு லாயக்கில்லாத ஒரு ஆள் டிரைவராக மாட்டிடுவான். யாரோ ஓட்டுநர்கள்லாம் வந்திருப்பாங்க போல் இருக்குது. சில டிரைவர்கள்லாம் ஓட்டுறதை பார்க்க நமக்கே ஆசையாக இருக்குது. அவர் உட்காந்துருக்க ஸ்டைலு, அந்த ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிறது, அந்த பிரேக் அமுக்கிறது, ஆக்சிலேட்டர்லேருந்து எப்போ கால் எடுக்கிறாரு, எப்போ கியர் மாற்றுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படி நைஸாக இருக்கு. மனைவியை பயன்படுத்துறது போல் வாகனத்தை பயன்படுத்துவார். அது மாதிரி தான் உண்மையிலே டிரைவர். அப்படி ஓட்டிகிட்டு போகிறப்ப நம்மளுக்கு அந்த பஸ்ஸில் உட்காந்து போக ஆசையாக இருக்கும். சில பேர் இறங்கணுன்னா அவரை, டிரைவர் ஐயா என்னையா டிரைவிங்கு, கை கொடுங்க ஐயா அப்படின்னு ஒரு பாராட்டு மட்டும் கொடுத்து பாருங்கள். வாழ்நாள் முழுதும் அவன் ஆக்சிடெண்ட்டே பண்ண மாட்டான். ஐயா அந்த பாராட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அது மாதிரி நன்மையும் தீமையும் கலந்தது வாழ்க்கை, இரவும் பகலும் கலந்தது உலகம், உறவும் பகையும் கலந்தது உலகம். அதனால் ஒரு மனிதன் நம்மளை எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டான், போற்றுவதும் தூற்றுவதும் இந்த உலகம்தான். சமுதாயம் பெண்மையை போற்றுகிறதா தூற்றுகிறதா? ஐயா, நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகையில் ஒரு தட்டு நிறையா ஒரு தேங்காய் வாங்குவோம், வாழைப்பழத்தை வாங்குவோம், ஊதுபத்தியை வாங்குவோம், வெத்தலை பாக்க வாங்குவோம், சூடத்தை வாங்குவோம். ஆனால் அதை ஏன் வைக்கிறோன்னு தெரியுமா? தெரியாது. தேங்காவை பார்த்தீங்கன்னா ஐயோ குளிக்கு வாங்கணும்டா அப்படி தட்டி தட்டி வாங்குவீங்க. அழுகி போச்சுன்னா ஐயோ ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படின்னே நினைக்கிறீங்களே தவிர, அந்த தேங்காய் எதுக்கு வைக்கிறோம் தெரியுமா? அப்படி சமமாக உடைப்போம். உடைச்சி பார்க்கையில் அவர் கடவுள் சொல்லியிருப்பார், இன்பமும் துன்பமும் நிறைஞ்சது தாண்டா வாழ்க்கை, இதை ஏண்டா நீ புரிஞ்சுக்கிற மாட்ற, வெள்ளை நிற சில்லு தாண்டா பெண்ணு, அதை பாதுகாக்கிற ஓடு தாண்டா இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஊதுபத்தி இருக்கு பாருங்க, ஊதுபத்தி நினைக்குமா அப்படி பொருத்தினோடனே, சே இந்த ஹாலை வந்து நம்ம தான் சூப்பராக மணக்க வைக்கிறோம் அப்படின்னு நினைக்குமா? ஆனால் அதுக்கு மேலே ஒரு வெள்ளைய தொப்பி மாணிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதோட ஆணவம் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்குயா. அது மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் மிதிக்கிறவங்களோட நிலைமையும். வெத்தலை பாக்கு இருக்கு பார்த்தீங்களா? வெத்தலைங்கிறது பொம்பளை, பாக்குங்கிறது ஆண். இப்படி சமுதாயத்தில் ஆண் பெண்ணு சமமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் தட்டில் வெத்தலை பாக்கை வைக்கிறோம். கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா? கற்பூரத்துக்கு மட்டும் ஒரு இருக்கக்கூடிய சக்தியை நான் தெரியுமா? திடப்பொருள் இருந்து நேராக வாயு பொருளுக்கு மாறக்கூடிய தன்மை அந்த கற்பூரம் ஒன்றுக்கு மட்டும்தாயா இருக்கு. அது கடவுளோட உருவத்தை காட்டிடும். ஆனால் நான் தான் காட்டினேங்கிற அடையாளமே இல்லாமல் எரிஞ்சு முடிஞ்ச பறவை அழிஞ்சு போயிருயா. அத்தகைய ஆணவலாம் இந்த சமுதாயத்தில் இல்லையா, இன்னைக்கு காணாமல் போச்சு. பெண்கள் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்கு, எதுவும் செய்யாமல் இந்த உடல் போகாது சுடுகாட்டுக்கு. அப்படிப்பட்ட மன உறுதியும் மன நம்பிக்கையும் கொண்டவர்கள் தாயா பெண்கள். இந்த பெண்களை போய் இந்த சமுதாயம் மதிக்காம இருக்குமா? மதிச்சுக்கிட்டு தாயா இருக்கு. நம்மளுக்கெல்லாம் தெரியும், அர்த்தநாதீஸ்வரர் தன்னோட பாதி உருவத்தவே பெண்ணுக்கு சரிசமமா கொடுத்துருப்பாங்கயா. அந்த கடவுளே தன்னுடைய உடம்புல சரிசமமா கொடுக்கிறப்ப இந்த சமுதாயம் பெண்களை மதிக்காதாயா? பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள், மதிக்கப்பட்டார்கள், மேலும் மதிக்கப்படுவார்கள் என்பதுதாயா உண்மை. ஐயா, தரிசு நிலம் கிடக்கு, பசுமையான புல்வெளி இருக்கு. நம்ம மனசு எதை தேடி போகும்? பசுமையான புல்வெளியை தேடி போக அல்லவா? பசுமையான புல்வெளி இருக்கியா, நல்ல மரக்கன்றுகளாக இருக்கு. நம்ம மனசு எதை தேடி போகும்? அந்த மரக்கன்றுகளை தேடி போகும். ஆகாய இடிந்தாலும் ரசிக்க வேண்டும், அழுதாலும் புள்ளின் வேர் நனைய வேண்டும். ஏகாந்தம் நம்மோடு வசிக்க வேண்டும், எப்போதும் சிரிக்கின்ற உதடு வேண்டும். போகாத ஊர் கூட போக வேண்டும், பொறியைந்தும் அறிவாலே நிரப்ப வேண்டும். நீங்கள் இன்னைக்கு போகாத ஊர் எதுவுமே இல்லையா? ஐயா, நெருப்பை நெருப்பு அணைத்திடவில்லை, நீதியை நீதி கொண்டிடவில்லை. அதனால் தான் சொல்றேன், பெண்களை இந்த சமுதாயம் மிதித்திடவில்லை, மதிக்கிறதுன்னு. ஞாலம் ஒரு நாள் கைகூடும், அதில் நானும் அவனும் ஓர் கட்சி. காலம் ஒரு நாள் சொல்லட்டும், நான் நெருப்பில் பூத்த தீக்குச்சின்னு சொல்லி என்னோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ஒரு கேள்வி உங்களை கேட்கலாங்களா? கேளுங்க தம்பி. ஒவ்வொரு சொல்லுக்கும் எதிர் சொல் இருக்கு. நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் எதிர் சொல்லு சொல்லுங்க. கேளுங்க. ஆண்னா என்னங்க? ஆணுக்கு எதிர் சொல்? ஆணுக்கு எதிர் சொல் பெண். அறிவு அப்படிங்கிறதுக்கு? அரிதுக்கு பெரிது. விதவைக்கு? விதவைக்கு ஆண்பால் கிடையாதுயா. எனக்கு அப்படி தமிழ் பண்டிட்டு சொல்லி தரல. விதவை பொம்பளைகளுக்கு மட்டும்தான். வாளா வெட்டி? வாளா வெட்டி இதுக்கு ஆண்பால் கிடையாது. கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை வாளாவெட்டின்னு சொல்கிறோம். கணவன் இறந்து விட்டால் அவங்கள விதவன்னு சொல்கிறோம். கல்யாணம் ஆகாத பெண்ணை முதிர்கண்ணின்னு சொல்கிறோம். குழந்தையவே பெற்றுத்தர முடியாத பொண்ணை நம்ம மலடின்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் சமூகம் பெண்களை ஏளனப்படுத்துது, துன்பப்படுத்துது, துயரப்படுத்துது. ஆனால் இங்கே எங்கேயாவது ஆணுக்கு இது மாதிரி பேர் இருக்குதா? மனைவி இழந்த கணவனுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்குதா? இல்லை கல்யாணமே ஆகாத ஒரு ஆம்பளைக்கு ஒரு பேர் இருக்குதா? குழந்தையவே பெற்றுத்தர முடியாத ஒரு ஆம்பளைக்கு இங்கே பேர் இருக்குதா? அதனால தாங்க இந்த சமுதாயம் பெண்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துதுன்னு பாருங்க. கணவன் இறந்துடுறான், ஒரு அம்மா வந்து விதவை, அவங்களும் ஒரு மகனும் போய் ஹோட்டலில் வந்து ஒரு வேலை கேட்குறாங்க. அந்த ஹோட்டல் முதலாளி ஏதோ காரணத்துக்காக வேலை கொடுக்கல. தொடர்ந்து போய் வேலை கேட்குறாங்க. ஒரு நாள் வேலை கொடுத்துட்றான். கொடுத்து வேலை முடிஞ்சுட்டு இரவில் வந்து அம்மாவும் மகனும் சாப்பிட்றாங்க. அம்மா கிட்ட அந்த பையன் கேட்குறான், அம்மா முதலாளி ரொம்ப நல்லவருமா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏண்டா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்க. இல்லைம்மா, நம்மளோட கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த முதலாளி நமக்கு வேலை கொடுத்துட்டார்ல, அதான் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா எதுவுமே பேசலைங்க. அந்த அம்மாவோட கண்களிலிருந்து கண்ணீர் வந்துச்சு. அப்போ அந்த கண்ணீருக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மா எதையோ இழந்து தான் இந்த வேலையை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயம் பெண்களை எப்படி பார்க்குது, எப்படி கேவலப்படுத்துதுன்னு பாருங்க. சரி, இங்கே தான் இப்படின்னாக்க பெண்கள் வேலை பார்க்குற இடத்துலனாலும் நிம்மதியாக இருக்கிறாங்களா? தூத்துக்குடியில் சேது ராமலட்சுமிங்கிற ஒரு டாக்டருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படிங்கிறவர் வந்து தன் மனைவியை பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து பரிசோதிக்கும் போது என்னால் பார்க்க முடியாதுங்க, நீங்கள் வேறு ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவரும் கூட்டிகிட்டு போயிடுறாரு.
கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போகிற வழியில் இறந்துடுறாங்க. நேராக மகேஷ் வந்து அந்த டாக்டரை கண்டந்துண்டமாக வெட்டி கொண்டு விடுறார். அப்போ அந்த டாக்டர் இருந்திருந்தா எத்தனை பேர்த்து உயிரை காப்பாற்றிருப்பாங்க, அவங்க எத்தனை உயிர்களை அவங்க காப்பாற்றிருப்பாங்க. அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறதுனால இந்த மகேஷுங்கிறவர் வந்து அவங்களை கொண்டுட்டாங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சது சென்னையில் உமா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு டீச்சர். அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டுமே அன்பா பண்பா பாசமாக இருப்பாங்களாம். ஒரு நாள் வகுப்பில் வீட்டு பாடம் படிக்கலையான்னு ஒரு பையனை கேட்டதுக்கு வகுப்புலையே கத்தியால் குத்தி கொண்டான். அந்த டீச்சரோட பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்களா? நிலாவை காட்டி சோறு ஊட்டுறதுக்கு ஒரு தாய் கிடைப்பாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தந்தை இல்லாமல் கூட ஒரு தாய் குழந்தை வளர்த்துடலாம், தாய் இல்லாமல் குழந்தை வளர்க்க முடியுமாங்க? இப்போ இந்த சமூகம் வந்து பெண்களை எப்படியெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பெண்ணை பெற்ற எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு அடி வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றவங்களே இப்படி பெண்களை பார்த்து சொன்னாக்க பெண்களுக்கு எப்படிங்க சாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். அதனால் எல்லா விதத்திலுமே பெண்களை வந்து இந்த சமூகம் மிதிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா, திருநங்கைகள் அர்த்தநாதீஸ்வரன் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் காலங்காலமாக தத்தளித்ததாக கூறப்பட்ட செய்திகள் இன்று முற்றிலுமாக உடைக்கப்பட்டு விட்டது இந்த சமுதாயத்தில் என்பதை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. திருநங்கைகள் இன்று முழுவதும் பெண்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரித்திகா என்ற ஒரு திருநங்கையை எஸ்ஐயாக காட்டியதும் இதே சமுதாயம்தான். இதே சமுதாயம்தான் அந்த திருநங்கையை ஒரு பெண்ணாக அங்கீகரித்து காட்டியுள்ளது என்றால் இன்று பெண்மை போற்றிடப்படத்தானே செய்கிறதை தவிர தூற்றிடப்படவில்லை என்பது உண்மை. ஐயா, வேளாண்துறை கவுன்சிலிங் நடந்த பொழுது ஒரு பள்ளி மாணவியும் தன் தாயாரை கூப்பிட்டு கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய அவர்கள் தவறுதலாக சென்னைக்கு சென்று விட்டார்கள். அன்னைக்கு சென்னையில போய் முச்சந்தில நின்றுக்கிட்டு ஐயோ நான் மாத்தி வந்துட்டேனே, இன்னைக்கு நான் போகலைன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறப்போ அதே சமுதாயத்தில் இருந்து வந்த ஒருவர் தான் உடனடியாக விமானத்துக்கு தேவையான டிக்கெட்டை புக் பண்ணி அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கே கோயம்புத்தூரில் உட்கார வைத்து வேளாண் மருத்துவ சீட்டை வாங்கி கொடுத்தார் என்றால் அந்த பெண்ணின் ஆசைகளை பூர்த்தி செய்தது போற்றியது இந்த சமுதாயம் என்பதை நம்ம மறந்துட முடியுமா? ஐயா, இன்னைக்கு இந்திய ராணுவத்தில் ஆண்களை காட்டிலும் இன்று பெண்கள் உயர்ந்து கொண்டு இருக்கிறாள் என்பதற்கு ஒரு சான்றாக இன்று இந்திய தேசத்தையே ஒரு பெண்கள் கையில் கொடுத்து பெண்களால் மட்டும்தான் முடியும் என்று இந்த சமுதாயம் நம்பும் விதமாக ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதே, அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இன்று இந்திய ராணுவத்தில் போர்ப்படை விமானங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெண்களுக்கு கொடுத்து இந்த இந்திய அரசாங்கம் அழகு பார்க்கிறது என்றால் அங்கே இந்திய பெண்கள் மதிக்கப்படத்தானே செய்கிறாங்க, தூற்றிடப்படவில்லையே. ஐயா, இதுக்கெல்லாம் மேலாக ஒரு விஷயம் சொல்றேன். நாகரீகம் வளர்ந்த நாடு வேணா வேற எதா வேணாலும் இருக்கட்டும், ஆனா காலங்காலமா இந்திய கலாச்சாரத்துக்கு இருக்கிற மதிப்பும் இந்திய கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பும் வேற எந்த நாட்டுக்குமே கிடையாது. கலாச்சாரம் என்றால் இந்தியா என்று உலக நாட்டவர் அனைவரும் விரும்பி போற்றக்கூடிய தேசம் நம் இந்திய தேசம். அந்த இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழக பெண்களின் கலாச்சாரத்தை போற்றுதுதான் உலக நாட்டவர் இன்றும் முதலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சமுதாயத்திலையும், எந்த ஒரு நாட்டிலையும், எந்த ஒரு ஊர்லையும், எந்த ஒரு பகுதியிலையும், எந்த ஒரு வீட்டிலையும் ஆணை வைத்து ஒரு கலாச்சாரம் தீர்மானிக்கப்படுவதில்லை, ஒரு பெண்ணை வைத்து தான் கலாச்சாரம் தீர்மானிக்கப்படுகிறது. இன்று என் தமிழக பெண்களின் கலாச்சாரம் உலக அளவு தீர்மானிக்கப்பட்டு போற்றப்படுகிறது என்றால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் தூற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா நிலைமையில இருக்காங்க? ஒரு காட்டுக்குள்ள புள்ளிமான் அழகா சுத்தி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அதுக்கு பக்கத்திலேயே பாம்பு ரொம்ப வேகமா ஓடிச்சான். இந்த பாம்பு நம்மளை காட்டில வேகமா ஓடுதே, இந்த பாம்பு எப்படி ஜெயிக்கான்னு சொல்லிட்டு புள்ளிமான் ஒரு கால் எடுத்து அதோட வால் பகுதியில் வச்சுச்சான். உடனே பாம்பு சீறிக்கிட்டு அந்த மானை கொத்த வந்த போய் ஐயோன்னு பயந்து போய் இன்னொரு கால் எடுத்து அதோட கழுத்துல வச்சப்போ பாம்பு அதோட வாயை திறந்த மேனிக்க அந்த புள்ளிமானை நோக்கி நின்றுச்சான். புள்ளிமான் பதறி போயிருச்சான். ஐயோ நம்ம உசுறு போக போகுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம உசுறு எப்போனாலும் போயிடும், இந்த பாம்பு நம்மளை கொன்றும் அப்படின்னு 24 மணி நேரமும் அந்த பாம்பை மிதிச்சபடியே நின்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒரு முனிவரை பார்த்து, ஐயா என்னை காப்பாத்துங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அறியாமையால தப்பு பண்ணிட்டேன், புரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த கொடிய விஷத்தை நான் மிதிச்சிட்டேன், இதனை எப்போ விட்டாலும் கொன்று என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னப்போ அந்த முனிவர் சொன்னார், புள்ளிமானே அந்த மானின் கழுத்தில் இருந்து நீ காலை எடு அப்படின்றாராம்.
ஐயோ காலை எடுத்தா எனக்கு கொத்திருமே, நீங்க இப்படி சொல்றீங்களே, நீ எடு காலை அப்படின்னு அந்த புள்ளிமான் எடுத்துருச்சான். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சான், நீ மிதித்த நேரத்திலே அந்த பாம்பு செத்து எவ்வளவோ நேரம் ஆகிவிட்டது, இன்னும் அந்த பாம்பு உன்னை கொத்திவிடும் 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 என்று நீ இருந்து கொண்டிருந்தா நீ இறந்துதான் போவாய் என்று சொல்லிவிட்டு போன போது அந்த புள்ளிமான் உணர்ந்து சந்தோஷத்தில் துள்ளியதான். இந்த கதையை தெரியுமா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த புள்ளிமான்களை போன்றுதான் இன்றைய பெண்கள் தன் காலில் மிதிப்பட்டு செத்து போன ஒரு புரளிகளையும் ஒரு மூட நம்பிக்கைகளையும் வைத்துக்கொண்டு ஐயோ இந்த பாம்பை விட்டால் எப்படி நம்ம கொத்திவிடும் என்று புள்ளிமான் கதறியதோ அதுபோல் இந்த மூட நம்பிக்கைகளை நம்ம விட்டு சொல்லி வளர்த்துட்டாங்களே, இதை தாண்டி போன இந்த சமுதாயம் நம்மளை கொன்றுமே அழிச்சிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ள அடைஞ்சுதான் கிடக்காங்க. நீங்க ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியில வந்து பாருங்க, இந்த சமுதாயம் உங்களை வரவேற்பதற்கும் உங்களை போற்றுவதற்கும் தயாராக உள்ளது. இந்த சமுதாயம் என்றுமே உங்களை தூற்றுவதற்காக இல்லை, போற்றுவதற்காகத்தான். பெற்ற தாயிலிருந்து பிறந்த பிள்ளை வரை உற்றார் கனவி முதல் எல்லோரையும் இன்றைய சமுதாயம் அங்கீகரித்து அவர்களை போற்றிட செய்கிறது என்பதுதான் உண்மை என்று கூறி உங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். எங்களை திட்டி பாட்டெல்லாம் எழுதுறாங்க சார். எப்படி தெரியுமா? பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே, வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுரு அப்படின்னு பாடுறான் சார். இந்த இடத்துல நாங்கள் மிதிக்கப்பட்டு தானே சார் இருக்கோம் சார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் நீங்கள் நிறைய திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிருப்பீங்க. சாதாரணமாக ஒரு 18 வயசுள்ள ஒரு பொண்ணுக்கு 30 வயசுள்ள பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எந்த ஊர்லையாவது 18 வயசுள்ள ஒரு ஆணுக்கு 30 வயசுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்களா சார்? வயசுல கூட நாங்கள் சின்னவங்களா தான் சார் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் மிதிக்கப்படுறோம் சார். அது மட்டும் இல்லை சார், நான் இந்த ஊருக்கு புதுசு, தேனிக்கு நான் புதுசு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், போய் பஸ்ஸில் ஏறுறேன். இந்த கண்டக்டர் அங்கேருந்து வந்தார். போடி 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 போடின்னு சொன்னார். எதுக்கு அந்த ஆள் போடி போடின்னு காரணமே இல்லாமல் நம்மளை திட்டுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது பஸ்ஸுக்கு போனேன். அங்கே போனால் இன்னொரு அதே கண்டக்டர் போடி 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 போடினாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எந்த தப்பும் பண்ணல, எந்த ஆள் ஏன் பஸ்ஸில் ஏற விடாமல் போடி போடிங்கிறான்னு சொல்லிட்டு 3வது பஸ்ஸில் போய் அந்த ஸ்டிக்கரை பார்க்குறேன். அதில் தான் தெரியுது அந்த ஊரோட பேர் போடி நாயக்கனூர், அதை சுருக்கி போடின்னு வச்சுருக்காங்க. ஏன் சார் நான் கேட்குறேன், போடின்னு வச்ச ஊரை போடான்னு எங்கேயாவது வச்சிருக்கலாம்ல சார்? அந்த இடத்துல நாங்கள் மிதிக்கப்படுறோம் சார். ஏமா போடி நாயக்கனூருங்கிறத சுருக்கமாக கூப்பிட்டாங்க. சேலம் பஸ்ஸு நிற்கிற இடத்துல ஒருத்தர் சொல்லிக்கிட்டாரு, சாலோ சாலோ சாலா 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 சாலன்னா பொம்பளை ஆளுக்கு அப்புறம் வண்டியை விட்டு இறங்கிருச்சுங்க. எக்கா சீலை விற்கிறாங்களாம், வாக்கா போய் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா கண்டக்டர் சேலத்துக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் கண்டக்டர் வந்து டிக்கெட்டு கொடுப்பாரு. மெட்ராஸில் கண்டக்டர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிருவேன். இங்கேருந்து கொடுத்து ஒவ்வொரு ஸ்டாப்பாக கேட்பாங்க. 2 அண்ணா சிலை எடுங்க, 2 பட்டினப்பாக்கம் எடு, 2 அண்ணா சதுக்கம் எடு, 2 சாந்தி தியேட்டர் எடுன்னு கொடுப்பாங்க. நடுவில் நம்பூரில் இருந்து 2 கிராமத்து பொம்பளை போயிருக்குதுங்க. இங்கிட்டு இருந்த ஒருத்தர், ஏம்மா 2 மாம்பழம் வாங்கு அப்படின்னு இருக்கு. இவன் என்ன பஸ்ஸில் வந்து மாம்பழத்தை வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது பஸ்ஸுரா, அங்கே என்ன மாம்பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸில் மாம்பழம்னு ஒரு இடம் இருக்குது. இது மாம்பழம் வாங்க சொன்னாங்கன்ட்டு அவன்கிட்ட போய் கட்டி ஏறி காதத்து, ஏன்டா உனக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்குறதுக்கா நான் திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சண்டை கட்டியிருக்கு. அப்புறம் சொல்லியிருக்கேன், மாம்பழம்னு எங்கள் ஊரில் ஒரு ஊர் இருக்குமா, அப்படியா முதலே சொல்ல வேண்டிய ஆனை அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த ஊரை சொல்லி கூப்பிடுற கண்டக்டருங்க பல விஷயத்தில் பிரச்சனை ஆகி போயிடும் சார். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சார்? என்னப்பா சார், உலகத்து நாடுகளுக்கே நம்முடைய நாட்டிலிருந்து தான் ஆடைகள் எடுத்து செல்லப்பட்டு எகிப்து நாட்டிலே இன்றும் புரட்சி பூபாலம் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நைல் நதி கரையிலே, சீனத்திலே, யவனத்திலே, பழந்தீவு, பன்னீர் ஆயிரத்திலே, கடாரத்திலே இன்றும் நம்மளுடைய புகழ் விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சார்? அனைத்து நாடுகளுக்கும் ஆடைகளை அனுப்பி ஆடை அணிந்து மானத்தோடு வாழ வேண்டும் என்ற உணர்வை கற்றுக் கொடுத்தவன் நம்முடைய தமிழன் சார். அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு திரைப்படங்கள்ல பெண்களை ஆபாசமாகவும் கவர்ச்சி பொருளாகவும் காட்டுறாங்களே சார், அந்த இடத்துல எங்களுடைய பெண்கள் மிதிக்கப்படுறாங்க சார்.
இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மிதிக்கப்படுகிறார்கள் மிதிக்கப்படுகிறார்கள் மிதிக்கப்படுகிறார்கள்